எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். சிவகங்கை மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ன்றது கொஞ்சம் சின்ன டிஸ்ட்ரிக்ட் தான். 4 தொகுதி தான் டிஸ்ட்ரிக்ட். காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, அப்புறம் சிவகங்கை. ஓகே, ஃபர்ஸ்ட் காரைக்குடி தொகுதின்னு போகலாம். இந்த காரைக்குடி தொகுதி வந்து முதல்ல காங்கிரஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 71 திமுக, அந்த காங்கிரஸ்னா ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல இருந்து அப்புறம் சுதந்திர கட்சியெல்லாம் போச்சு, ராஜாஜி காங்கிரஸ். 71 திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 84 கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் திமுக. 71 திமுக ஜெயிக்கிறாங்க, 77 அதிமுக, 80 திமுக, அப்புறம் 84 மீண்டும் அதிமுக, 89 திமுக, 91 அதிமுக. ஸோ 96 திமுக அதிமுக மாறி மாறி தான் அங்கே வெற்றி பெற்று இருந்தாங்க. இந்த தொகுதியில 77 வந்து திரு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வந்து அசம்பிளி தொகுதியில கண்டெஸ்ட் பண்ணி தோத்து போறாரு. ஓகே, ஸோ 96க்கு அப்புறம் இது காங்கிரஸ் வசம் தானே பெரும்பாலும் இருக்கு. ஹெச் ராஜா திமுக அணியில வந்து 2001 இங்க ஜெயிக்கிறாரு, அது ஒரு வாட்டியும். அப்புறம் 2011 அதிமுக, இது ரெண்டு தான் எக்ஸப்ட். தவிர பெரும்பாலும் காங்கிரஸ் சிதம்பரம் ஆதரவாளர் தான் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்பவும் அப்படிதான் இருக்கு. மாங்குடின்றவர் சிதம்பரம் ஆதரவாளர். கே.ஆர். ராமசாமி அவர் ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர். அது மாணிக்கம் அம்பலம் அவரோட சன், அவர் காங்கிரஸ்காரர் தான். அவங்க இப்போ திருவாடானை ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அந்த ஃபேமிலி. இப்போ அவங்க 16 ஜெயிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து 11 எப்படி போயிருக்கு களம்னு பார்த்தோம்னா, 11 சி.டி. பழனிசாமின்ட்டு அதிமுக 51% இருக்கிறாரு. காங்கிரஸ் வந்து 40% இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் வைஸ் திமுக காங்கிரஸ் கரெக்ட் தான் இருக்கு. பாஜக இங்க 2% இருக்கு. அடுத்தது வந்து 16 என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கே.ஆர். ராமசாமி வந்து 46% எடுக்கிறாங்க, ஒரு 6% ஜம்ப். அதிமுக பலவீனம் போடுது, இந்த 51 37 கொஞ்சம் வர்றாங்க. மதிமுக வந்து அதிமுக பலவீனத்துல தேமுதிக கொஞ்சம் ஓட்டு போய் அவங்க 7% எடுத்துறாங்க. நாம் தமிழர் சீமான இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அவர் 2% அவர் எடுத்துட்டாரு. பாஜக அவங்களும் 2% இங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. நீங்க 2011 மாதிரி 2% மெயின்டைன் பண்றாங்க. இதுல என்ன ஆகுன்னா, மாங்குடி வந்து 36% தான் அசம்பிளியில் எடுக்கிறாரு. பாஜக சேர்ந்த ஹெச் ராஜா வந்து 26% இருக்கிறாரு. அமமுக வந்து இங்க அவங்க ஒரு 21% இருக்கிறாங்க. அப்புறம் நாம் தமிழர் அவங்களும் இங்க 23,000 ஓட்டு, அவங்களும் நல்லா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டி மாதிரி இல்லை, 10% ஓட்டு மேலே 4 பேர் வச்சிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் 36, பாஜக ஒரு 26, இவரு அமமுக அவங்க 21, அப்புறம் தீபோகி பாண்டி அமமுக, இவங்க வந்து 11% இவங்க நாம் தமிழர் இருக்காங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி போகும்னு பார்த்தோன்னா, இங்கே ஃபுல்லாகவே சிவகங்கை பார்லிமெண்ட் கார்த்தி சம்பத் 41% இருக்காரு, 36 எக்ஸ்ட்ரா. அதிமுக 17% தான் இருக்காங்க. பாஜக இங்க 22% இருக்காங்க, பாஜக 23%. நாம் தமிழர் இங்க 14% அவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி காங்கிரஸ் வந்து தோக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். பாஜக கரெக்டான கேண்டிடேட்டை போட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா வாய்ப்பு இல்லை. தீர்ப்போகி பாண்டி கூட எங்க ஒரு அதிமுக சேர்ந்து அவங்க சீட் வாங்கிட்டு வந்தாலும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்சு சீமான் இந்த தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணாலும் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் கோ எப்படி இருக்குன்றதால நான் வந்து திமுக அணிக்கு நான் கொடுக்குறேன். பட் வந்து இது வந்து எது தரப்புல எப்படி கேண்டிடேட் அமைகிறாங்க போட்டு தான் நம்ம வந்து தேர்தல் நெருக்கத்துல மறுபடியும் மறுபடியும் விசிட் பண்ணுவோம் அந்த தொகுதியை. அடுத்து திருப்பத்தூர், இந்த தொகுதியும் கிட்டத்தட்ட இதுவும் இது வந்து ஃபர்ஸ்ட் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ், அப்புறம் கம்யூனிஸ்ட் வருஷம் போய் காங்கிரஸ் அதிமுக வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வளர்ந்த மெயின் ரீசன் வந்து கண்ணப்பன்.
கண்ணப்பன் வந்து இங்க வந்து ராஜகண்ணப்பன் மந்திரியா இருக்கார்ல, அவர் வந்து இங்க 91 இருந்திருக்க திருப்பத்தூர்ல. அவர் கொஞ்சம் இங்க அந்த யாதவ் ஓட்டுல கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி இது ஒரு யாதவ டிஸ்ட்ரிக்டாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு ஃபார்ம் பண்றாரு. 2009 சிதம்பரத்தை வந்து ஆல்மோஸ்ட் தோக்கடிச்சு ஒரு ஸ்மால் மார்ஜினில் தான் அந்த தோல்வி டிக்ளேர் பண்றாங்க. இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, 96க்கு அப்புறம் இங்க வந்து பெரிய கருப்பன் நாமினேஷன்லாம் இங்க இருக்கு. ராஜகண்ணப்பனே திரும்ப 2011 கண்டெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனால் பெரிய கருப்பனை இங்க தோக்கடிக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த தொகுதி வச்சிருக்காரு. மாவட்டத்தையும் அவர் தான் ஸ்ட்ராங்கா திமுக வச்சிருக்காரு. ஸோ அந்த ராஜகண்ணப்பன் திமுக கோட்டையாக மாதிரி பாருங்க. சும்மா அது நம்ம ரிசல்ட்ஸ் மட்டும் பார்த்தோன்னா 11 நான் சொன்ன ராஜகண்ணப்பனே கண்டெஸ்ட் பண்றாரு, 47% எடுக்கிறாரு. இவர் 48% எடுத்து ஒரு ஹெவி வெயிட் கான்டெஸ்ட்ல இவர் ஜெயிச்சிடறாரு. 19 இன்கம்பன்சி எல்லாமே தாண்டி. பிஜேபிலாம் இப்போ 1% தான் கம்மியாக தான் எடுக்கிறாங்க. 96% ஓட்டு இந்த 2 பேருக்குள்ளதான் இருந்துச்சு. அப்புறமா நீங்க 2016 பார்த்தோன்னா இவர் 55 போடுறாரு. இன்னைக்கு ராஜகண்ணப்பன் இருந்தாலும் 48 இல்லாட்டா 56%. அதிமுக வேட்பாளர் வந்து 35% தான். ராஜகண்ணப்பன் இல்லாத அதிமுக வேட்பாளர் 35% தான் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் வந்து இங்க 1% குறைவா தான் எடுக்கிறாங்க. சிபிஎம் தான். இப்போ 2021 என்னன்னா இவர் வந்து 49% தான் எடுக்கிறாரு, ஒரு 6% டிப்பு. அதிமுக வந்து பிளஸ் ஆனா சீமான் கொஞ்சம் இவர் ஓட்டை கொஞ்சம் போட்டு பலவீனப்படுத்திருக்காரு. இப்போ 7% சீமான் கொஞ்சம் இவர் ஓட்டு கொஞ்சம் போயிருக்கு. அதிமுக இன்னும் ஃபர்தரா பலவீனமா இருக்கு. அமமுக கொஞ்சம் அதிமுகவோட ஓட்டு 3.5% ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் இண்டிபெண்ட் பரமசிவன் அவர் ஒரு 6% ஓட்டு எடுத்ததால கொஞ்சம் இவர் கொஞ்சம் பலவீனமாக இருக்காரு. அதனால டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இப்போ நீங்க திருப்பத்தூர் பார்லிமெண்ட்ல கார்த்தி சிதம்பரம் வந்து 42% இருக்காரு. அவரா 49, இவர் 42 தான் இங்க எடுக்கிறாரு. அதிமுக ஜேவியர் தாஸ் 22% எடுக்கிறாரு. பாஜக தேவநாதன் யாதவ் ஒரு 17%, 39 வருது. 2 பேர் சேர்த்தா. நாம் தமிழர் வேட்பாளர் வந்து அவங்க 14%, அவங்க கொஞ்சம் 6-14% நாம் தமிழர் இங்க ஜம்ப் ஆயிட்டு. இந்த தொகுதியை பொறுத்த சீமான் சொந்த மாவட்டத்துல நாம் தமிழர் கொஞ்சம் இங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது வந்து பெரிய கருப்பனுக்கு ஃபைட் எல்லாம் கிடையாது. அவர் கம்ஃபர்டபுளா இருக்கு, அமைச்சராக இருக்காரு. என்னன்னா இப்போ வந்து அதிமுக ஆக்கள் இங்க நாம் தமிழர் இன்னும் ஃபர்தர் பலவீனப்படுத்தும். 39 அதிமுகவுக்கும் ஒரு ஜம்ப் இருக்கு. இப்ப நாம் தமிழர் எடுத்த ஓட்டு திரும்ப அது இவர் பெரிய கருப்பன் நிற்கிறதால திரும்ப ஆர்கனைஸ் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ பெரிய கருப்பன் இங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. அடுத்து சிவகங்கை தொகுதி. இந்த சிவகங்கை தொகுதியை பொறுத்தவரை வந்து என்னன்னா, அடுத்து சிவகங்கையில வந்து என்னன்னா எங்கேயும் ஃபர்ஸ்ட் திமுக ஸ்டார்டிங்ல ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் வசம் ஒரு 3 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருந்தாங்க. அப்புறம் திமுக அதிமுகன்னு மாறி மாறி ஒரு 89 2001 வரை இருக்கும் வந்து. அப்புறம் 6-11 கம்யூனிஸ்ட் வசம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அதிமுக தான் இங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. இப்போ PR செந்தில்நாதன் அதிமுகவோட அங்க பேஸ் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அவர் தான் நிற்கிறாரு. இந்த தொகுதியை பொறுத்தவரைக்குன்னா திமுக வந்து அவங்க கண்டெஸ்ட் பண்ணா ஈஸியா இங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனா என்ன பிரச்சனைன்னா இங்க வந்து ஒருவேளை சிவகங்கையில வந்து பவர்ஃபுல்லா ஒரு MLA ஜெயிச்சு வந்தாருன்னா மாவட்டத்தை பிரிச்சுருவாங்க. அதனால பெரிய கருப்பன் வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஸோ இது வந்து கூட்டணி கட்சி தான் இந்த தொகுதி கொடுப்பாரு. அந்த கூட்டணி கட்சி வெற்றி பெற்ற முடியுதா இல்லையாவது தெரியல. இல்ல திமுக போட்டிட்டாலும் பெருசா அவங்க இருக்காது. ஸோ நல்ல கேண்டிடேட் கொடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இதுதான் சிவகங்கையை பொறுத்தவரைக்கும் நிலை. இப்போ நீங்க 2011 என்ன இருக்குன்னா CPI கண்டெஸ்ட் பண்றாங்க, 48% எடுக்கிறாங்க. காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க, அவங்க 45% எடுக்கிறாங்க. பாஜகவுக்கு இங்க 2% தான் அங்க 2011 இருக்கு. 16 என்ன ஆகுதுன்னா அதிமுக வந்து இங்க 43% எடுக்கிறாங்க. திமுக வந்து இங்க ஒரு 40% திமுக கண்டெஸ்ட் பண்ணி ஒரு மேப்பால் சக்தி கண்டெஸ்ட் பண்ணி 40% இருக்காங்க. குணசேகரன் CPI போல அவங்க 8% அவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஓட் ஸ்பிளிட்ல திமுக இங்க பலவீனம் தூக்குறாங்க. 21 என்னன்னா இவர் செந்தில்நாதன் 40% எடுக்கிறாரு, குணசேகரன் கண்டெஸ்ட் பண்றாங்க. பட் ஆனால் இங்க அமமுகவும் நாம் தமிழரும் திமுக ஓட்டை ஸ்பிளிட் பண்ணதால் இவங்க வெற்றி பெற முடியல. இல்லைன்னா அவங்க குணசேகரன் இங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதி தான் இருக்கு. அமமுக ரொம்ப % இருக்காங்க, நாம் தமிழ் 11% எடுத்திருக்காங்க. இங்க பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி போகுதுன்னா, பார்லிமெண்ட்ல வந்து
இங்க கார்த்தி சிதம்பரம் வந்து இங்க 37% தான் இங்க எடுக்கிறாரு. ஓகே, அதிமுக வந்து 20% எடுக்கிறாங்க. தேவநாதன் யாதவ் இங்க 22% இங்க எடுக்கிறாங்க. ஏழரசி இங்க சரி நாம் தமிழ் வேட்பாளர் இங்க 11-16% எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதி வந்து மீண்டும் அதிமுக சொந்த வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. திமுகவும் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, கூட்டணி கட்சி இருக்கின்றதால சரி. ஸோ உறுதியான தொகுதி அதிமுக செந்தில்நாதன் மீண்டும் வெற்றி பெறுவார். இறுதியா மானாமதுரை தொகுதி. மானாமதுரை ஒரு ரிசர்வ் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை என்னன்னா, இதுவும் இங்க வந்து அதிமுக திமுகன்றது 71-77 கொஞ்சம் செட் ஆனாலும் காங்கிரஸ் இங்கேயும் பிரசன்ஸ் 3 கட்சிகளும் மிக்சடா அப்படி இருக்கும். 2 சைடு காங்கிரஸ் ஒரு சைடு இருக்கும்போது அந்த சைடு ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிடும். இந்த மாவட்டம் ஃபுல்லாக ட்ரெண்டு. நீங்க பார்த்தா 71-77 திமுக, 80 இண்டிபெண்டன்ட், 84 காங்கிரஸ், 89 திமுக, 91 அதிமுக, 96 திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட், 2001 காங்கிரஸ், அப்புறம் 6-11 குணசேகரன். இது வந்து 6-11 குணசேகரன் இவர் அதிமுக வேட்பாளர். அதுக்கப்புறம் இவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 2021 தான் திமுக மீண்டும் வெற்றி பெறுறாங்க. ஸோ 11 பொசிஷன் எடுத்து பார்த்தோன்னா குணசேகரன் அதிமுக வேட்பாளர் வந்து 52% இருக்கிறாங்க. திமுக வேட்பாளர் தமிழரசி இவங்க தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. இவங்க 2006 கூட எம்எல்ஏ இருந்திருக்காங்க, பட் மந்திரியா இருக்காங்க. பட் அவங்க கண்டெஸ்ட் பண்றதால 43% இவங்க எடுத்துக்காங்க 11. இது நல்லா ஓட்டு. பட் ஆனால் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பாஜகவுக்கு வந்து 1% கம்மியா தான் இருக்கு. இதுல என்ன இருக்குன்னா 16 என்ன இருக்குன்னா அதிமுக வந்து 48% அவங்க சொல்லுவாங்க. திமுக சித்ரா செல்வி 40% இருக்கிறாங்க. அதுல அவங்க ஓட்டுருக்காங்க. விசிகா இவங்க வந்து அவங்க மக்கள் நல கூட்டணி 4% எடுத்துறாங்க. நாம் தமிழர் பிஜேபிக்கெல்லாம் ஒரு 2% குறைவாக வருது. 21 என்னன்னா இவங்க வந்து தமிழரசி அவங்க 43%, 11 எடுத்த ஓட்டு அதே ஓட்டு. திமுக ஓட்டு வந்து 40-43 அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. அதிமுக ஓட்டு வந்து பெரிய அளவுக்கு வந்து நாம் தமிழருக்கு அமமுகவுக்கு இங்க கொஞ்சம் ஷிஃப்டே இருக்கு. இதுதான் இங்க அதிமுக 2019 பைப்போல்ல கூட ஓரளவு டீசென்டான ஓட்டு எடுத்துட்டாங்க. அவங்க வந்து 43% அதுலேயே பலவீனப்பட்டிருந்தாலும் கொஞ்சம் பலவீனத்தை குறைச்சிட்டாங்க. ஆனா அது இடைத்தேர்தலில் கொஞ்சம் அவ்வளோ போல் மேட்ச் பெட்டரா இருக்கதான் 43. இது பொது தேர்தலில் இன்னும் பலவீனப்பட்டிருக்காங்க. இதுல வந்து நாம் தமிழர் வந்து 19 இடைத்தேர்தல் 4% எடுத்திருக்காங்க. 4-11 அவங்க ஜம்ப் ஆனதுல வந்து சசிகலா பார்த்து அதெல்லாம் பெரிய ஃபேக்டரா பிளே பண்ணியிருக்கு. முக்குளத்தூர் கொஞ்சம் ஓட்டிங்க வந்தார இவங்க நல்லாவே ஜம்ப் இருக்கு. இவங்க அதிமுக பலவீனப்பட்டிருக்காங்க. தமிழரசும் வெற்றி பெற்றிருக்காங்க. 24 பார்லிமெண்ட் பார்த்தோன்னா கார்த்தி சிதம்பரம் இந்த தொகுதியில 40% குறைவாக தான் எடுத்திருக்காரு. அதிமுக வந்து 18%, தேவநாதன் யாதவ் பிஜேபியில் 40%, 22% இருக்காரு. நாம் தமிழர் 11% எடுத்திருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில வந்து ஒரு நல்ல கேண்டிடேட்டை பிஜேபி அதிமுக என்டிஏ தரப்புல போட்டாங்கன்னா அதிமுகவுக்கு வெற்றி பெறலாம். தமிழரசி அவங்க 40 அந்த பொட்டன்ஷியல் எடுக்கலாம். பட் ஒரு க்ளோஸ் ஃபைட்ல எனக்கு தெரிஞ்ச அதிமுகவுக்கு ஒரு கொஞ்சம் எட்ஜு கிடைக்கலாம். இல்லாட்டி நாம் தமிழர் எப்படி அவங்க ஸ்பிட் ஆகும், விஜயோட ஒரு ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ ரொம்ப க்ளோஸ் ஃபைட்டா இருக்கு. அதிமுகவுக்கு இந்த தொகுதி நான் ஒரு எட்ஜு கொடுக்குறேன். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க. அந்த 4 சட்டமன்ற தொகுதிகள் காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை. இதுல வந்து காரைக்குடி, திருப்பத்தூர் இந்த 2 சட்டமன்ற தொகுதிகளும் திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும், சிவகங்கை, மானாமதுரை இந்த 2 தொகுதிகளும் அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாகவும் இருக்குது. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம்.